வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4ல் இருக்கிற கொஷின் பேப்பர் தான். 2016 கொஷின் பேப்பரோட பார்ட் 4 வரையும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 5. சரிங்களா, வாங்க இன்றைக்கி ஒரு 3 கொஷின்ஸ் பார்க்கலாம். First question. If the ratio of the length and breadth of a rectangle is 4:7, find the length while its breadth is 77 cm. ஒரு செவ்வகத்தின் நீள அகலங்களின் விகிதம் 4:7 ஆகும். அகலம் 77 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளத்தை காண்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, இப்போது கான்செப்ட் படி பார்ப்போம். இங்கே தெளிவாக ரெக்டாங்கிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னா ரெக்டாங்கிளில் கண்டிப்பாக லென்த்தும் பிரெத்தும் இருக்கும் இல்லைங்களா, லென்த்து பிரெத் இருக்கும். இப்போது லென்த் அண்ட் பிரெத்தோட ரேஷியோ 4:7ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 4:7ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி லென்த்து வைல் இட்ஸ் பிரெத் இஸ் 77 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். இப்போ பிரெத்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 77 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. லென்த் இஸ்டு பிரெத் 4:7. இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், இப்போது ரேஷியோ படி பார்க்கும்போது பிரெத்து 7 ரேஷியோ இருக்கும்போது எத்தனை இது 77 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு ரேஷியோவுக்கு 7 ரேஷியோ. அப்போ ஒரு ரேஷியோவுக்கு எத்தனை 11 சென்டிமீட்டர். ஜஸ்ட் டிவைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். 7 ரேஷியோக்கு 77 சென்டிமீட்டர்னா ஒரு ரேஷியோக்கு 11 சென்டிமீட்டர். அதை வச்சு ஈஸியாக லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா லென்த்து 4:7னா லென்த்து 4 ரேஷியோ. அப்போது 4 இன்ட்டு ஒரு ரேஷியோக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சோம், இங்கே 11 இல்லையா. ஸோ 11 விச் இஸ் நத்திங் பட் 44 சென்டிமீட்டர். சரிங்களா, செக் பண்ணலாமா, வாங்க. எஸ், வி காட் தி ஆன்சர். பார்த்தீங்களா, எஸ், ரொம்ப சிம்பிளான சம். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி, a room is 5 meter 40 seconds long and 4 meter 50 centimeter broad. Its area isன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு அறையானது 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் நீளமும் 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் அகலமும் கொண்டுள்ளவை எனில் அதன் பரப்பளவு கேட்குறாங்க. ஓகே, அதாவது ஏரியா கேட்குறாங்க. சிம்பிள். சரிங்களா, சரி. இப்போ ரூமில் என்ன சொல்கிறாங்க, 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர் லாங்கு, 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ப்ராட். ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்குவோம். அதாவது லென்த்து தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா 5 மீட்டர் 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பிரெத்து எவ்வளோன்னா பார்த்துக்கலாம் இருங்க. பிரெத்து 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இல்லையா. 4 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி. இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 100 சென்டிமீட்டர். கரெக்டாக. ஸோ அந்த கான்செப்டை இங்கே நம்ம யூஸ் பண்ணலாமா. சரிங்களா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 5 மீட்டர்னால் அதாவது 500. கரெக்டாக. ஸோ அப்போ இதை 540 சென்டிமீட்டர்னு சொல்லலாமா. ஏன்னா 1 மீட்டருக்கு 100, இப்போ 5 மீட்டருக்கு 500, ஆல்ரெடி 40, 540. அப்போ இங்கே என்ன வரும், 4 மீட்டருக்கு 400, இன்னொரு 50, 450 சென்டிமீட்டர். புரிஞ்சிச்சுங்களா. சரி. ஸோ அப்போ லென்த்தும் பிரெத்தையும் சென்டிமீட்டரில் எழுதிட்டேன். இப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பாருங்களேன், ஏரியா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஏரியா. ஏரியா ஃபார்முலா என்னது, சிம்பிள். என்னது, L இன்ட்டு பி. கரெக்டுங்களா, L இன்ட்டு பி. அது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர். சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ லென்த் எவ்வளோ 540 இன்ட்டு பிரெத் எவ்வளோ 450 டிவைட் பை இங்கே தெளிவாக பாருங்களேன். இங்கே என்னென்னா ஆன்சர் எல்லாமே மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்கு. கரெக்டாக பாருங்கள், எல்லாமே எதில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ மீட்டரில் இருக்குது அப்படின்னா இதையும் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ அப்போது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். கரெக்டாக 1 மீட்டர் ஈக்குவல் டு எவ்வளோ 100 சென்டிமீட்டர்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணணும். அப்போ இதுக்கு ஒரு $100 டிவைட் பண்ணணும், இதுக்கு ஒரு $100 டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, சரியா. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜீரோஸ் கேன்சல் பண்ண போகிறேன் நான். பாருங்கள், 0 கெட் கேன்சல். புரிஞ்சிச்சா. சரி, அவ்வளோதான். இனி நம்ம இது மிச்சத்தை கேன்சல் பண்ணாமல் ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 54 இன்ட்டு 45 டிவைட் பை 100 இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 54 இன்ட்டு 45. சரிங்களா. 5 4s are 20, 5 5s are 25 + 2 is 27. Again 4 4s are 16,
அடுத்து வந்து 4 5s are 20 21 ஓகேவா சரி சரி அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணும் ஸோ 0 7 + 6 வந்து 13 2 + 1 3 4 இங்கே ஒரு 2 ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்கிதுன்னா 2430 கிடைக்கிது கரெக்டுங்களா சரியா 2430 டிவைட் பை ஆல்ரெடி எனக்கு ஒரு 100 இருக்குது ஸோ அப்போ 100 இருக்குன்னா 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும் கரெக்டுங்களா அப்போ என்ன பண்ணலான்னா 2 பாயிண்ட் தள்ளி வைக்கணும் ஸோ அப்போ ஆப்வியஸாக எனக்கு என்ன வரும் 24.30 மீட்டர் ஸ்கொயர் இதுதான் என்னோடய ஆன்சர் செக் பண்ணலாமா கரெக்டுங்களா அன்றைக்கி நான் சொன்னேன் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சால்வ் பண்ணி நமக்கு ஒரு ஆன்சர்ஸ் பெர்ஃபெக்டாக கிடைக்கும் போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறங்க செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க இந்த கொஷின் பாருங்களேன் 5 1/4 ப்ளஸ் 4 3/4 ப்ளஸ் 7 5/8 ப்ளஸ் 6 7/8 டிவைட் பை 11 3/4 அது டிவைடு ஓகேங்களா சரி இப்போது இந்த சம் ஆக்சுவலாக வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு கன்ஃபியூஸ் பண்ண சம்முன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்க சொன்ன ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷன் வராது ஸோ இந்த கொஷனில் என்ன மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இங்கே ப்ராக்கெட் கொடுக்க மறந்துட்டாங்க புரிஞ்சிச்சா சரிங்களா ஸோ அப்போ தான் இங்கே ப்ராக்கெட் இருந்தால் தான் இந்த ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் சரிங்களா சரி இப்போது இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா பார்க்கலாம் உங்கள் இப்போது 5 1/4ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ 5 1/4 அப்படின்னா 5 4s are 20 ப்ளஸ் 1 வந்து 21/4 அடுத்தது 4 3/4 which is nothing but 4 4s are 16 ப்ளஸ் 3 வந்து 19/4 வரும் மறுபடியும் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூணாவது வந்து 7 5/8ன்னு சொல்கிறாங்க ஸோ 7 8s are 56 ப்ளஸ் 5 வந்து 61/8 அடுத்து மறுபடியும் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 6 7/8 ஸோ 6 7/8 அப்படின்னா 6 are 36 6 8s are 48 ப்ளஸ் 7 வந்து 55/8 ஸோ இதை சால்வ் பண்ணணும் அடுத்து லாஸ்ட்டாக வந்து 11 3/4 ஸோ 11 4s are 44 ப்ளஸ் 3 வந்து 47/4 இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் ஓகேங்களா இதுவாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நாளுக்கும் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ராக்கெட் கொடுக்க மறந்துட்டாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா 4 ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் 21/4 ப்ளஸ் 4 4s are 16 ப்ளஸ் 3 19/4ன்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா ப்ளஸ் அடுத்து வந்து 7 8s are 56 ப்ளஸ் 5 வந்து 61/8ன்னு போட்டிருந்தோம் ப்ளஸ் 6 8s are 48 ப்ளஸ் 7 வந்து 55/8ன்னு போட்டிருந்தோம் அப்புறம் இது ஒரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு டிவைடை வந்து நான் இன்டூவாக மாற்றிக்கிறேன் எனக்கு மேலே என்ன கிடச்சிருந்துச்சுன்னா 47/4ன்னு கிடச்சிருந்துச்சு ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன்னா டிவைடை வந்து இன்டூவாக மாற்றினால தலைகீழ எழுதுகிறேன் 4/47 புரிஞ்சிச்சிங்களா சரி இப்போ வந்து ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 சால்வ் பண்ண போகிறேன் இந்த 4 சால்வ் பண்ணுறேன் எப்படின்னா இங்கே தெளிவாக இங்கே 8 இருக்குது இங்கேயும் 8 இருக்குது ஸோ இங்கே இன்ட்டு 2 பண்ணால் இங்கேயும் இன்ட்டு 2 பண்ணால் 8 8 ஆகிடும் இன்ட்டு 2 ஜஸ்ட்டு அப்போ கீழே 8 வந்துடும் கரெக்டுங்களா ஆப்வியஸாக 21 × 2 என்னது 42 ப்ளஸ் 19 × 2 38 ப்ளஸ் 61 ப்ளஸ் 55 இன்ட்டு 4/47 கரெக்டுங்களா சரி இப்போது இந்த 4 அடிச்சிடலாமா 2 தடவை கரெக்டுங்களா சரி இப்போ இந்த 4 ஆட் பண்ணலாமா எந்த 4 ஆட் பண்ணலாம் இங்கே நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் 42 38 அடுத்து என்னது 61 55 ஓகேவா ஆட் பண்ணலாமா 8 2 10 11 16 பேலன்ஸ் 1 6 6 12 12 3 15 4 19 196 இல்லையா ஸோ 196 வருது ஸோ 196 அப்படின்னா இங்கே எழுதிக்கலாம் 196 டிவைட் பை 2 இன்ட்டு இது கேன்சல் ஆகிடுச்சு ஸோ 1/47 கரெக்டுங்களா ஸோ இதை நம்ம மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேன்சல் பண்ணுறேன் 2 டேபிளில் ஸோ ஆப்வியஸாக எனக்கு 98 கிடைக்கும் ஃபைனலாக எனக்கு 98 டிவைட் பை 47 வரும் இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும் பாருங்களேன் எஸ் ஸோ 98/47 நான் சொன்ன மாதிரியே இந்த இடத்துல என்ன கொடுக்கல அவங்க ப்ராக்கெட் கொடுக்க மறந்துட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் இதோட ஆன்சர் ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்
அடுத்து குரூப் 1 கொஷின்ஸையும் நான் பிபிடி போட்டிருக்கேன். ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.